வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எக்ஸல்ல எண்ட் ஆஃப் மந்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் மந்த் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு டேட் இருக்கு. அந்த டேட்ல அந்த டேட்டை பேஸ் பண்ணி அந்த மந்த் எண்டு கடைசி டேட்டு. இப்போ ஜனவரி பிப்ரவரியில ஜனவரி மாதம் நமக்கு 31 நாள், பிப்ரவரியில 28 நாள், அதே லீப் இயரா இருந்தா 29 நாள். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஸ்பெசிஃபிக்கா டேட்டா பொறுத்து நம்ம மேனுவலா பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே எக்ஸல்ல மல்டிபிள் டேட்டா இருக்கு, நிறைய டேட்டா இருக்கும்போது நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் அந்த மந்தோட எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும், இல்லை அடுத்த மாசம் இந்த டே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, நான் ஒரு இன்வாய்ஸ் டேட்டு அடுத்த பேமெண்ட் டேட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த மாசம் நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் பண்றீங்க, ஒரு 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 பர்ச்சேஸ் பண்றீங்க. அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மந்தோட எண்டில் பே பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த மந்தோட எண்டு என்ன டேட்டு? இப்போ நான் இன்வாய்ஸ் டேட் இன்னைக்கு டேட்டு நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ 3/3/2026 இருக்கு. இதோட பேமெண்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்னு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் மந்த்ங்கும்போது நெக்ஸ்ட் மந்தோட எண்ட் ஆஃப் த டே. அப்போ மந்த் மந்த் ஃபார்முலா என்ட்ரி பண்றேன். அதோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட்டு, அடுத்து மந்த்ஸ். ஸோ எத்தனை மாசத்துக்கு அப்புறம் நம்ம பே பண்ண போறோமோ அந்த மந்தோட வேல்யூ நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் நான் சூஸ் பண்றேன். ஸ்டார்ட் டேட்னா நான் இன்வாய்ஸ் பண்ண டேட்டு மைனஸ் எதுக்கு அடுத்து எப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அந்த டேட் நான் சூஸ் பண்ணிட்டேன். 1ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன், என்டர் தட்டுறேன். பார்த்தீங்கன்னா 30/4/2026 வந்துருச்சு. ஏப்ரல் மாதம் நமக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 30 நாள். ஸோ இது இந்த இடத்துல 1க்கு பதிலாக நான் இங்க பாருங்க, 1க்கு பதிலாக 2ன்னு போடுறேன். மே மாசத்தோட டேட் வந்துருச்சு. ஸோ மே மந்த் 31 நாள். அப்போ 31/5/2026. ஸோ ஒரு மாசத்துக்கு முன்ன, ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அடுத்து. இது சப்போஸ் இது நம்ம இன்வாய்ஸ் பண்றது டேட். இன்வாய்ஸை பொறுத்தவரை நமக்கு ஃபியூச்சர் நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம், பேமெண்ட் இல்ல பின்னாடி வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இது சப்போஸ் வேற வேல்யூ, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட் நடந்ததுன்னா அப்போ போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் என்ன மந்த் லாஸ்ட்